Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு லென்ஸ். ஓகேவா? சோ நம்ம வந்து நிறைய பேர் ஸ்பெக்ஸ் போட்டு நம்ம பார்த்திருப்போம். சோ அதுக்கு அவங்கள்ட்ட நம்ம ரீசன்ஸ் கேட்டோம்னா மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா தூரமா இருக்கிறது வந்துட்டு தெளிவா தெரியல, ஆர் பக்கத்துல உள்ளது வந்துட்டு தெளிவா தெரியல, அல்லது படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரி ரீசன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெக்ஸ் போட்டோன்னு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை ஆயிடும். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம ஸ்பெக்ஸ்ல என்ன யூஸ் பண்றோம், லென்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ ஐ கிளாஸஸ்ல மட்டும் கிடையாது, கேமரால, ப்ரொஜெக்டர், அப்புறம் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், பைனாகுலர்ஸ், இது எல்லாத்துலயுமே வந்து we are using the lens. ஸோ நம்ம லென்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு கிளியரா ஒரு பிரைட் இமேஜ் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ நம்ம இந்த லென்ஸ்னா என்ன அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, so lens is nothing but it is a transparent medium. So what is mean by transparent? So transparent அப்படினா the material which allows the light to pass through it. Light வந்து pass பண்றதா வந்துட்டு allow பண்றதா வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா transparent medium அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? And it has two spherical surface. Lens எப்படி இருக்கும்னா it bounded by two spherical surface அல்லது ஒரு spherical surface and inner face வந்து plain-ஆ இருக்கும். ஓகே, ரெண்டு spherical surface-ஆ இருக்கும் அல்லது ஒரு spherical surface and inner face வந்து எப்படி இருக்கும்னா plain-ஆ இருக்கும். ஓகே, சோ கண்டிப்பா ஒன்னு வந்துட்டு spherical surface-ஆ இருக்கும், ஒரு face வந்து நமக்கு spherical surface-ஆ இருக்கும். ஓகேவா? சோ அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா lens அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so lens is nothing but it is optically transparent medium. And அது எப்படி இருக்கணும், it has two spherical surface or one spherical surface and one plane. சரியா? So now we are going to see the types of lenses. Okay, so lens நோட types என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். So lens is formed by, so types பார்க்கலாம். So lens வந்து is formed by the two spheres. Okay, பாருங்க, இப்போ ரெண்டு ஸ்பியர் நம்ம வரையறோம். ஓகே, சோ இந்த சர்ஃபேஸ் வந்து இஸ் ஒன் டைப் ஆஃப் லென்ஸ். ஓகே, இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, சோ இது ஒரு லென்ஸ் சொல்றோம். என்ன அப்படின்னா that lens is convex lens. சரியா? இப்போ இந்த பார்ட் மட்டும் தனியா எடுத்து வரையறேன் பாருங்க. So this lens is convex lens or biconvex lens. சரியா? சோ ரெண்டு ஸ்பியர் நம்ம வரைஞ்சோம், அதுல இந்த சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கோம். ஓகே, சோ திஸ் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா? சோ இதனுடைய ஷேப் எப்படி இருக்கு பாருங்க. இட் இஸ் திக் அட் தி மிடில் அண்ட் தின் அட் தி எட்ஜஸ். இந்த மிடில்ல வந்து திக்கா இருக்கும் அண்ட் எட்ஜஸ் பாருங்க தின்னா இருக்கும். ஓகே, சோ இது வேற மாதிரி சொல்லனா it is the two surface are bulged out. இது எப்படி இருக்கு, நமக்கு வெளிய bulged ஆகி இருக்கு இல்லையா, so bulged out னு சொல்லலாம் நீ. ஓகே, so it is thick at the middle and thin at the edges னு சொல்லலாம், அல்லது it is bulged out னு சொல்லலாம். ஓகேவா? so convex lens நமக்கு இந்த ஷேப்ல தான் இருக்கும். சரியா? so இந்த லென்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப லைட் ரேஸ் வந்து இந்த லென்ஸ் மேல படுதுன்னு வைங்களேன். so இந்த லைட் ரேஸ் இப்படி நமக்கு போய் படும்போது லென்ஸ்ல பட்டோட என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது கான்வெக்ஸ் லென்ஸா இருந்துச்சுன்னா இந்த லைட் ரேஸ் என்ன ஆகும், லென்ஸ்ல பட்டு நமக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல போய் இந்த லைட் ரேஸ் எல்லாமே குவிஞ்சிரும், சேர்ந்துரும். ஓகேவா? சோ கான்வெக்ஸ் லென்ஸா இருந்துச்சுன்னா லைட் பாஸ் ஆகும்போது இந்த லென்ஸ்ல பட்டு நமக்கு அந்த லைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுனா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல போய் கன்வர்ஜ் ஆயிரும், சேர்ந்துரும் அல்லது குவிஞ்சிரும். ஓகே, சோ அப்ப இந்த லென்ஸ் நம்ம என்னன்னு சொல்லணும்னா it is also called as converging lens. லைட் வந்து என்ன பண்ணி தருது, கன்வர்ஜ் பண்ணுது. so we can call this lens as a converging lens. புரியுதா? சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வெளிய சன்லைட்ல வந்துட்டு இந்த கான்வெக்ஸ் லென்ஸை வச்சுட்டு கீழே வந்து நம்ம பேப்பர் வச்சோம் அப்படின்னா இந்த லென்ஸ் என்ன பண்ணும், லைட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா நமக்கு கன்வர்ஜ் பண்ணி தரும். சோ அந்த ஹீட்க்கு என்ன ஆகும்னா அந்த நம்ம இந்த இடத்துல வச்சிருக்க பேப்பர் வந்து இப்போ இந்த இடத்துல பேப்பர் வச்சிருக்கோம், சோ அந்த லைட்ஸ் எல்லாம் எனக்கு இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல அது கன்வர்ஜ் பண்ணி தரும்போது என்ன ஆகும்னா அந்த ஹீட்ல வந்து அந்த பேப்பர் என்ன ஆயிரும் அப்படின்னா பர்ன் ஆயிரும். ஓகே, because they are converging the light rays. ஓகே, ரைட். சோ இன்னொரு லென்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோ அதே டூ ஸ்பியர் தான், பட் அதை எப்படி பிளேஸ் பண்றோம் பாருங்க.
here இப்படி place பண்றோம். ரெண்டையும் நம்ம வந்து ஒரு certain distanceல place பண்றோம். ஓகே, இந்த பார்ட் வந்து என்னன்னு சொல்றோம்னா it is another type of lens. இந்த part. ஓகே, so see here, அத நம்ம இங்க தனியா வரைவோம். இங்க பாருங்க. ஓகே, so this one is concave lens. இந்த lens நம்ம என்னன்னு சொல்லுவோம்? concave lens னு சொல்லுவோம். ஓகேவா? so இந்த lens ஓட geometrical shape பாருங்க. இங்க எப்படி இருக்கு? நமக்கு தின்னா இருக்கு. எட்ஜஸ்ல எப்படி இருக்கு? திக்கா இருக்கு. ஓகே, சோ அங்க வந்து நம்ம திக் at the middle and thin at the edges னு சொன்னோம் கான்வெக்ஸ்க்கு. கான்கேவ்க்கு என்ன சொல்ல போறோம்? thin at the middle and thick at the edges. ஓகே, அடுத்து என்னன்னு சொல்லலாம்னா bulged in னு சொல்லலாம். ஓகே, அந்த ஷேப் பாருங்க, bulged in, உள்ள வந்து bulged ஆயிருக்கு. ஓகே, இந்த ரெண்டு விதத்திலயுமே நம்ம சொல்லலாம். ஓகேவா? சோ கான்கேவ் லென்ஸ்ல வந்து இப்ப லைட் ரேஸ் பாஸ் ஆச்சுனா இங்க என்ன நடக்குன்னு பாப்போம். சோ லைட் ரேஸ் பாஸ் ஆகி இந்த லென்ஸ்ல பட்ட உடனே என்ன ஆகும் அப்படினா அந்த லைட்ஸ் வந்து டைவர்ஜ் ஆயிடும். நம்ம அங்க என்னன்னு சொல்றோம்? கன்வர்ஜ் ஆகும்னு சொன்னோம்ல, ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல போய் கன்வர்ஜ் ஆகும். இங்க என்ன ஆகுதுன்னு சொல்றோம்? டைவர்ஜ் ஆகுதுன்னு சொல்றோம். ஓகே, சோ நமக்கு விரிஞ்சிருது, அந்த லைட்ஸ் வந்து ஒரு இடத்துல போய் குவியல, நமக்கு இப்படி டீவியேட் ஆயிருது. ஓகே, so we are calling this lens as a diverging lens. Concave lens நம்ம என்னன்னு சொல்றோம்? We can also call this as a diverging lens. so இந்த lens வந்து நம்ம சன்லைட்ல வச்சு கீழ பேப்பர் வச்சோம்னா நமக்கு எரியுமா? அந்த பேப்பர் கண்டிப்பா எரியாது. ஏன்னா கான்வெக்ஸ் வந்து நமக்கு லைட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு கொடுக்குது. சோ அந்த ஹீட்ல வந்து அந்த பேப்பர் எரியுது. இங்க வந்து எனக்கு லைட் ஒரு இடத்துல குவியல, நமக்கு என்ன ஆகுது? டீவியேட் ஆயிருச்சு. so that paper won't burn. ஓகேவா? சோ இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம்? it is also called as converging lens. concave lens it is also called as the diverging lens. and ரெண்டுக்குள்ள geometric shape எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? சோ இது போக வேற என்னென்ன லென்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ other types of lens என்ன அப்படினா, சோ நம்ம இப்போ இது ரெண்டையும் பார்த்தாச்சு. next one is, see here, ஒரு ஃபேஸ் வந்து பிளேனா இருக்கும், இன்னொரு ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, ஒன்னு வந்து பிளேன், இன்னொன்னு வந்துட்டு கான்வெக்ஸ் வரைஞ்சிருக்கும். சோ இதனுடைய நேம் என்ன அப்படின்னா பிளானோ கான்வெக்ஸ். ஓகே, பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ். சரியா? சோ இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஒரு ஃபேஸ் வந்து பிளேனா இருக்கும், இன்னொரு ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, இட்ஸ் bulged in. ஓகே, சோ இது bulged out. சோ கான்வெக்ஸ் லென்ஸ். இது வந்து பாருங்க bulged in. so we can say this is concave lens. so அப்ப plane and இங்க வந்து concave, அப்ப அத நம்ம என்ன எழுதிரலாம்? plano concave lens. okay, plano concave lens. okay, so இன்னும் ரெண்டு டைப் இருக்கு. அது எப்படின்னு பாருங்க. so நம்ம அதே ஸ்பியரை வந்துட்டு இப்படி பிளேஸ் பண்றோம். see here. ஓகேவா? so இங்க பாருங்க, இதுல இந்த பார்ட் இருக்கு பாருங்க, இந்த சர்ஃபேஸ வந்து இத வந்து இப்போ நம்ம இங்க டிரா பண்றோம். இங்க பாருங்க. ஓகே, சோ இந்த சர்ஃபேஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினா, இது ஒரு டைப் ஆஃப் லென்ஸ்னு சொல்லுவோம். என்னது அப்படினா பாசிட்டிவ் மினிஸ்கஸ். இது பேர் என்னது? பாசிட்டிவ் மினிஸ்கஸ். ஓகே, இதே இதுல இந்த பார்ட் எடுக்கறோம் வைங்க. இங்க பாருங்க, இந்த ஷேப். ஓகே, so see here like this. இத வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படினா நெகட்டிவ் மினிஸ்கஸ். சரியா? so this one is negative meniscus. ஓகே, இது ரெண்டுல என்ன அப்படினா, இங்க வந்து பாத்தீங்கன்னா bulged out இருக்கு and bulged in இருக்கு. that means it has both convex lens and concave lens. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, convex lens, concave lens ரெண்டுமே இதுல இருக்கு. ஓகே, so positive meniscusலயும் சரி, negative meniscusலயும் சரி, we are having both concave lens and convex lens. okay, so positive meniscus வந்து it will shorten the focal length and negative meniscus வந்து it will increase the focal length. ஓகேவா? so these are all the types. so நம்ம என்ன பார்த்தோம்? லென்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்.
and அதனுடைய டைப்ஸ் பார்த்தோம். ஸோ டைப்ஸ்ல வந்து கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்தோம். ஸோ கான்வெக்ஸ்னா இட் இஸ் ஆல்சோ known as converging lens and அதனுடைய ஷேப் இட் இஸ் thick at the middle and thin at the edges னு பார்த்தோம். and concave வந்து என்ன பார்த்தோம், it is thin at the middle and thick at the edges னு பார்த்தோம் இல்லையா. So apart from that வேற என்னென்ன லென்ஸ் பார்த்திருக்கோம், plano convex lens and plano concave lens, positive meniscus and negative meniscus. ஓகேயா? ஓகே, thank you students. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.